நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆக இந்த நேரத்திலே கூட ஆராதனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். தேவனை துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் நாம் எல்லாம் குடும்பமாக நம்ம கூடியிருக்கிறோம். இந்த சிஎம்சிஓ நாளிலே கூட நீங்கள் குடும்பமாக சமாதானமாக இருந்து வருகிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒருத்தர் நம்ம ஜெபத்திலே இந்த வேளையிலே நம்ம தாங்கும்படியாய் நம்ம இந்த தேசத்துக்காக கூட ஜெபிக்கும்படியாய் இப்படியாக நான் உங்களை வேண்டிக்கொள்கிறேன். நிச்சயமாக தேவன் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவாராக. வாருங்கள் பிரியமானவர்களே, நாம் ஆராதனைக்கு போவதற்கு முன்பாக கண்களை மூடி தலைகளை வணங்கி தேவனை நோக்கி அப்பமாக. Let us bow down our head and look upon God. பரிசுத்தமுள்ள பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்பா நீர் பரிசுத்தர், உன்னதர், நீர் மகத்துவமானவர். Lord, you are holy, you are worthy to be worshipped, and Lord, we are glad to be here in your presence, Lord. ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் குடும்பமாக கூட சேர்ந்து துதிக்கும் பொழுதும் ஆவியானவர் தாமே என்னை நடத்தும்படியாக நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். Let your spirit to guide and lead us in this time when we are worship and praise you, Lord. ஆமாண்டவரே, நாங்கள் செய்த குற்றங்கள், குறைகள், பாவங்கள் ஏதாவாகிலும் இருந்தால் தேவன் என்று தயவாக Lord, forgive all our sins and our wrongdoings, Lord, so that we can worship you with the beauty of holiness. ஆமாண்டவரே, எல்லாம் செய்து முடிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே காரியங்களை நாங்கள் கேட்டு ஜெபிக்கிறோம். தூய நல்ல பிதாவே, in Jesus name we pray. ஆமென். பிரியமானவர்களே, நாம் துதி ஆராதனைக்குள் நம்ம கடந்து செல்வோமாக. அப்படியாக ஒருத்தர் நீங்கள் வாழ்த்தி தேவன் நல்லவர் என்று சொல்லி அப்படியாக வாழ்த்தி நாம் ஆராதனைக்குள் நம்ம கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, ஆராதனைக்கு ஆரம்பமாக இந்த கண்மலையானவர் என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோமா?
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஆராதனைக்கு பாத்திர நாடு உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீர் சிறந்தவர், நீ உண்மை உள்ளவர். உண்மையே நாங்கள் நமஸ்கரிக்கிறோம் ஆண்டவர். நன்றி ராஜா, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறது. உண்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். ஆராதனை என்று சொல்லி உமக்கு ஆராதனை நாங்கள் செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர். உண்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். தொடர்ந்து அடுத்த பாடலாக ஒரு தாய் தேற்றுவது போல் என்று சொல்லி பாடலை நாம் பாடுவோம். ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் உண்மையை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே இதை அமிதமாக தேவன் நடத்தி வருகிறீர், என்னை பாதுகாத்திருக்கிறீர்.
ஒரு தாய் தேற்றுவது போல் தேவனை தேற்றி வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் கோடி ஸ்தோத்திரம் செய்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆண்டவரே, இந்த வேளையில எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்கள் நடுவிலே வாசம் பண்ணும் ஆண்டவரே, எங்கள் கூடாரத்திலே தேவன் வாசம் பண்ணும் ஆண்டவரே. நீரே பரிசுத்த, நீரே உன்னத, நீரே ஆண்டவரை சிறந்தவராக இருக்கிறீர் ஆண்டவர். நன்றி தகப்பனே, எங்க மத்தியிலே ஆண்டவரை நீர் தங்கி நன்றி ராஜா. மீது இருக்கிற நேரத்திலே கூட தேவன் ஆண்டவரை ஆட்கொண்டு எங்களோடு கூட தேவன் பேசும்படி நாங்கள் கேட்டு செபிக்கிறோம். நாம் செய்து முடிக்கிற இயேசுவின் நாமத்தினால் கேட்டு செபிக்கிறோம் துய நல்ல பிதாவே. ஆமென். ஜெபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, உம்முடைய பாதத்திலே விசேஷமாக இந்த MW சண்டேவை முன்னிட்டு எங்கள் சபையிலே ஆண்டவரே சுவாமி அநேக ஊழியத்தில் ஈடுபடுகிற பெண்களை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேலையிடம் கூட ஆண்டவரே சுவாமி எங்களுடைய MW பிரசிடென்ட் எஸ்தர் ஜேம்ஸ்காகவும் அந்த கமிட்டியில உதவி செய்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவங்க எல்லாரையும் நீர் ஆசீர்வதித்து சபைக்கு இன்னும் ஒரு உயர்ந்த உன்னதமான ஆசீர்வாதமாய் மாற்ற அவர்களை கொண்டு அநேக காரியங்களை செய்ய நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை தன் வீட்டுக்கு, குடும்பத்துக்கும், திருச்சபைக்கும், இன்னும் அநேக ஊழியத்துக்கும் நீர் பயன்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தர் மேலும் உன்னதமான கரம் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இவர்களுக்காக மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களுடைய மெத்தடிஸ்ட் திருச்சபைகளிலே அநேக திருச்சபைகளிலே அநேக ஊழியத்தை பெண்கள் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தொடர்ந்து எல்லா பெண்களையும் ஆசீர்வதித்து நீ வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சித்தத்தை செய்வதற்கும் நிறைவேற்றுவதற்கும் இன்னும் அதிகமாக நீர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேலையிலும் கூட தொடர்ந்து திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லார் மேலும் உம்முடைய உன்னதமான கரம் இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இது மட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ரத்தத்தினால் மூடிக்கொண்டு, உம்முடைய பிரசன்னத்தினால் மூடிக்கொண்டு, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறை இல்லாமல் நீர் வழி நடத்தி வர்றதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைத்து நீர் வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து, எல்லா சிறு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரத்தை வைத்து, அதை சீக்கிரத்துல எல்லாவற்றையும் நாங்கள் மேற்கொண்டு சபையிலே நிற்கவும் ஆராதிக்கவும் உம்முடைய ஊழியங்கள் எல்லாம் நாங்கள் செய்வதற்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். திருச்சபையும் திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் ஒப்பு கொடுக்கும்போது இந்த ஊழியங்கள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் நாங்கள் எல்லா ஊழியத்தையும் ஸ்டார்ட் பண்ண கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா திருச்சபையும் சேர்ந்து வர கிருபை செய்யணும். தகப்பனே, நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே சுவாமி, ஒரு விஷயம் எல்லா திருச்சபைக்காக எல்லா போதகரும் பாதத்தில் வைக்கிறோம். எல்லா திருச்சபையும் எல்லா போதகர்களும் எல்லா விசுவாசிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மோடு நெருங்கி வர ஆண்டவரே சுவாமி, உம்மோடு கூட நடக்க பிள்ளைகளுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருத்தரையும் வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மலேசியா தேசத்துக்கு இந்த COVID-19 இருந்து நீர் விடுதலை கொடுத்து, அந்த விடுதலை கொடுத்து கொண்டு நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல இந்த உலகம் முழுவதும் அநேகர் இன்னும் அழித்துக் கொண்டு இன்னும் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவரே சுவாமி, உடைய உன்னதமான கரம் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதிகமாய் மரணத்தையும் அழிவையும் நாங்கள் கேட்காதபடிக்கு உம்முடைய கரத்தினால் தொடப்படுறவர்களாய் விடுதலைக்கப்பட இந்த ஆண்டவரே COVID-19 ஆண்டவரே சுவாமி, இந்த கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்படுறது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு உடைய நன்மையும் உடைய கிருபையும் உலகத்தை நிரப்பணும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உடைய இறக்கும் ஆண்டவரே, உடைய கிருபை இந்த உலகத்துக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய ஜெபத்தில் ஒன்று மனப்படுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதை நாங்கள் மன்னிக்கிறது போல
எங்கள் தவறுகளை எங்களுக்கு மன்னி, எங்களை சோதனைக்குள் படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் முடிகிறது. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் இந்த மெத்தடிஸ்ட் பெண்கள் ஆராதனைக்கு மறுபடியும் வாழ்த்தி வரவழைக்கின்றேன். கர்த்தராகிய தேவன் நமக்காக நியமிக்கப்பட்ட இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய மகிமையை தேடும்படியாக நாம் இந்த வேளையிலே கூடியிருக்கின்றோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு சீக்கிங் காட்ஸ் க்ளோரி, தேவனுடைய மகிமையை தேடு என்ற அந்த தலைப்போடு நம்ம இணைந்து பேசப் போகின்றோம். அதுவும் குறிப்பாக ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்க போகின்றோம். தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக இப்படியாக நாம் சிந்தையை ஒருமனப்படுத்தும் பொழுதும் கூட உன்னிப்பாக தேவனுடைய வசனத்திற்கு இணங்கி நம்ம ஜீவிக்கும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளலாம். லெட்ஸ் ப்ரே டுகெதர். கர்த்தாவே, தேவ மகிமையை தேடு என்ற இந்த பக்குவத்திலே நாங்கள் இந்த வேளையிலே இந்த வசனத்துக்குள்ளாக, இந்த பாகத்துக்குள்ளாக, இந்த வேத பகுதிக்குள்ளாக நாங்கள் கடந்து வரும் பொழுதும் கூட நீர் எங்களோடு பேசி எங்களை நீர் கர்த்தாவே அரவணைக்க வேண்டும் என்று செபிக்கின்றேன். இந்த பாகத்தின் வாயிலாக நாங்கள் கர்த்தாவை கற்றுக்கொண்டு அதன் பிரகாரமாக எங்களுடைய ஜீவியத்தை நடத்த நீர் கிருபையாக இருக்க இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். அன்பின் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை தேடும் என்றால் என்ன? எதை தேடுவது? தேவனுடைய மகிமை என்றால் என்ன? நிறைய விதத்தில் நம்ம அதை உச்சரிக்கலாம், வித்தியாசமான விதத்தில் நம்ம அதை பார்க்கலாம். ஆனாலும் கூட நான் ஒரு சிறிய விளக்கத்தோடு, ஒரு சிறிய குறிப்போடு நான் அதை ஆரம்பிக்கின்றேன். தேவனுடைய மகிமையை தேடு என்று சொன்னால் தேவனுடைய பக்குவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பக்குவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய மகிமையை தேட வேண்டும் என்று சொன்னால் எதை தேட வேண்டும்? தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கின்றார். தேவன் பரிசுத்த தேவனாக இருக்கிறபடினாலே நாம் அந்த பரிசுத்தத்தை தேட வேண்டும் என்பதே தேவ மகிமையை தேடுவதாக காணப்படுகிறது. அநேக விதத்தில் வித்தியாசமான வேத வல்லுநர்கள் நம்ம அது வித்தியாசமான விதத்தில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஆனாலும் இன்று நம்ம என்ன நம்ம பார்க்க போறோம்னா, தேவ மகிமையை தேடு என்று சொன்னால் தேவனுடைய பரிசுத்தத்தை தேடி நம்முடைய வாழ்க்கையை அதன் பிரகாரமாக நடத்த வேண்டும். எப்பொழுது நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை நாடி அவருடைய பிரகாரங்களிலே அதன் பிரகாரமாக ஜீவிக்கும் பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் என்று பொருள்படும். அந்த அடிப்படையிலே ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அந்த புதைப்பொருளை நம்ம பார்க்கும்படியாக இந்த வேலையில் நாம் ஒருமனப்படுவோம். அதற்கு முன்பாக தேவன் யார் என்பதை 1 பேதுருவில் 1 அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கின்றோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள், யூ ஷல் பி ஹோலி ஃபார் ஐ எம் ஹோலி அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது. ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கின்றார். அந்த மகிமையை தேடி நம்ம போக வேண்டுமா, நாமும் பரிசுத்தவானாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம நாடி செல்ல வேண்டும் என்று வாசகம் சொல்கிறத பார்க்கின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 6வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை பார்த்தோமேயானால் அங்கு தேவதூதர்கள் செராஃபிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கலாம். ஐசாயா சாப்டர் 6:3 நான் வாசிக்கின்றேன். ஒருவரை ஒருவர் நோக்கி, யார்? செராஃபிம்கள் ஒருவரை ஒருவரை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். தேவனுடைய மகிமை சுற்றிலும் மகிமையாக நிறைந்திருக்கிறதா, பூமி எங்கும் நிறைந்திருக்கிறது என்று நம்ம பார்க்கின்றோம். இப்போ தேவனுடைய பரிசுத்தம் உலகத்தை சார்ந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்கின்றோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர் என்று நம்ம வாசிக்கின்றோம். அந்த அடிப்படையிலே தேவனுடைய பரிசுத்தத்தை நாம் எப்படி நாட வேண்டும்? தேவனுடைய பரிசுத்தத்தை விட்டு விலகினால் அதற்காக அதனுடைய சம்பளம் என்ன? அதற்காக நம்ம எதிர்நோக்க வேண்டிய காரியங்கள் என்ன? தேவனுடைய பரிசுத்தத்தை தேடும் பொழுது, அவருடைய மகிமையை தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாக அமைகிறது என்பதை நமக்கு பார்க்க போகின்றோம். குறிப்பாக அதிலும் கூட தேவனுடைய மகிமையை நம்ம நாடி போகும் பொழுது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். பகுதிக்குள்ளாக நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த வேளையில் வாசிக்கும்படியாக ஓசியா 14வது அதிகாரத்தில் முழுமையாக நம்ம வாசிக்க நம்ம கேட்டோம். ஆனாலும் கூட நான் சில பகுதிகளை இங்கும் அங்குமாக தாண்டி போக ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம கையில் பிரட்டி வைத்துக் கொள்வோம். Kindly turn with me the book of Hosea and we'll be shifting here and there for a few couple of verses for his reference. இல்லைங்களா? நம்ம எடுத்துக்கொள்வோம். இந்த வேலையிலும் கூட ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தை நம்ம பார்க்குமே ஆனால் ஓசியா தீர்க்கதரிசியாக ஆண்டவராக தேவன் நியமித்திருக்கின்றார். அவருக்கு அமைந்த மனைவி கோமேர் என்று பெயர் கொண்டவங்க இருக்கிறாங்க. அவங்க 2 பேர் மனைவியால் தன்னுடைய கணவனை விட்டு மற்றவர்களோடு உறவு கொண்டு பிரிந்து போகிறத நம்ம பார்க்கின்றோம்.
ஆனாலும் மோசியா என்ன திரும்ப செய்கிறான்னா மறுபடியும் தன்னுடைய மனைவியை சேர்த்துக் கொள்ளும்படியாக புறப்பட்டு செல்கிறது நம்ம பார்க்கின்றோம். தன்னுடைய மனைவியை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மறுபடியும் தன்னுடைய மனைவியை கூட்டி வரும்படியாக நம்ம அங்கே பார்க்கின்றோம். அதுதான் பாதனை. அதன் எப்படி திரும்ப நம்ம அதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலின் தேவன், நம்மை படைத்த தேவன், தன்னுடைய ஜனங்கள் எப்படியாக அவர் விட்டு விலகினார்கள், விலகி போன பாவத்தினால விலகி போன தன்னுடைய ஜனங்களை ஆண்டவராக தேவன் எப்படியாக மறுபடியும் கூட்டி வருகிறார் என்று சொல்லி நடைமுறையிலே ஒருவருடைய வாழ்க்கையை வைத்து ஆண்டவராக தேவன் இந்த போதனையை நமக்கு கொடுக்கின்றார். It is supposed to be an acted parable. Some commentators say it is an acted parable. God is using real life situation to express his love for his church, for his people. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்றோம். ஓசையா தன்னுடைய மனைவி கோமேர் தன்னை விட்டு விலகினார். ஆனாலும் கூட ஆண்டவராகிய தேவன் கோமேர்கிட்ட ஓசையா கிட்ட என்ன திரும்ப சொல்றாருன்னா, போய் உன்னுடைய மனைவியாக கோமேரை திருப்பி கூட்டிட்டு வா, ஏனெனில் அவரும் பரிசுத்தத்தில் இருக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய அன்பை பாராட்டுகின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தன்னால் கண்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள் தன்னுடைய சமூகத்திலே மறுபடியும் வர வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் ஒரு அழைப்பை கொடுத்து விலகி போன இஸ்ரவேல் ஜனங்களை, விலகி போன விசுவாசத்திலிருந்தே நழுவி போன தன்னுடைய பிள்ளைங்களை ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் கூட்டி வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் முதல் பகுதியை நம்ம என்ன நம்ம பார்க்க முடியும், தேவ ஜனங்களின் அன்பு. தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இஸ்ரவேலர்கள் எப்படியாக இருந்தார்கள், எந்த விதத்தில் அவர்களுடைய அன்பை தேவனுடைய சமூகத்துக்கு முன்பு பாராட்டினார்கள், அந்த பகுதிக்குள்ளாக நம்ம வருவோம். தேவ ஜனங்களின் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்ம பார்க்க போடுறோம். கர்த்தருடைய சமூகத்திலே கண்டு கொள்ளப்பட்ட ஜனங்கள் எப்படியாக தன்னுடைய அன்பை கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக காட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்க போன்றோம். வாசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கின்றோம், Israel's love for the things of the world and the sinful life fails to reflect the glory of God. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய அன்பை வேற இடத்துல செலுத்தினத, தன்னுடைய கவனத்தை வேற இடத்துல செலுத்தினதில் தேவனுடைய மகிமையை பிரகாசிக்கிற அளவில் வெளியரங்கமான காட்டுற விதத்தில் அவங்களுடைய ஜீவியத்தை விட்டு விலகி விட்டார்கள் என்று நம்ம பார்க்கின்றோம். ஏன் விலகினார்கள், எப்படி விலகினார்கள் என்பதை நம்ம வாசிப்போம். என்னோட சேர்ந்து கொள்ளுங்கள். ஓசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஓசியா chapter 2 verse 5. For she said, I will go after my lovers. தமிழில் நான் வாசிக்கின்றேன். அவர்களுடைய தாய் சோரம் போனால், அவர்களை கற்பம் தரித்தவள் இச்சையான காரியத்தில் செய்தால், அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றார். தன்னுடைய சரீரத்தின் பிரகாரமாக எதெல்லாம் தனக்கு சுகத்தை கொடுக்கிறதோ, எதெல்லாம் தனக்கு ஆதாயமாக இருக்கிறதோ அதை நாடி கோமேர் சென்றால். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதை காட்டுகிறது. எதை விட்டு போனார்கள்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு உலகத்தின் பிரகாரமான ஆசாபாசங்களை, தனக்கு எதுவெல்லாம் மகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, தனக்கு எதெல்லாம் ஆதாயமாக இருக்கிறதோ வம்சத்தின் பிரகாரமாக அதை நாடி போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டுமயிரையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாலாம். அப்படின்னா எதை பின்பற்றி போறாங்க, எதெல்லாம் தனக்கு அதை மனமகிழ்ச்சியை கொடுக்கிறதோ, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சாதகமாக இருக்கிறதோ, எனக்கு இன்பத்தை கொண்டு வருகிறதோ அதை நான் சார்ந்து போனேன். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி எனக்கு எதெல்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதோ, என்னுடைய சரீரத்துக்கு எதெல்லாம் ஏற்றதாக இருக்கிறதோ அந்த அன்பிலே, அந்த உறவிலே, அந்த பக்குவத்திலே, அந்த அழைப்பிலே மனுஷனுடைய சமூகத்துக்கு முன்பாக எதெல்லாம் இன்பம் பயக்கிறதோ அதுக்குள்ளாக நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இங்கே அழகாக சொல்லுகிறத பாருங்க. என் நேசர், அதெல்லாம் என்னுடைய நேசராக இருக்கிறார்களாம். உலகத்தின் ஆசா பாசங்கள் எனக்கு நேசத்தை கொடுக்கிறது, அதுதான் என்னுடைய நேசர் என்று சொல்கிறது நம்ம பார்க்கின்றோம். வேதத்தில் நம்ம பார்க்கின்றோம், ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக விலகி போனவர்கள் உலகத்தின் பிரகாரமாக ஜீவிக்கும் பொழுது அதுதான் அவர்களை ஈர்ந்தெடுக்கிறது, கவர்ந்து கொள்கிறது. அந்த கவர்ச்சியிலே அவர்கள் விழும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி போகிறத நம்ம பார்க்கின்றோம். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக விலகி போகும் பொழுது தேவ மகிமையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு வெளியாகிறார்கள். தேவனுடைய சமூகத்தை அவர்கள் பிரதிபலிப்பதற்கு தவறி விடுகிறார்கள். ஏன்னா பாவமான வாழ்க்கை, தேவனுடைய சமூகத்திற்கு பிரயோஜனமான வாழ்க்கை இல்லாதபடிக்கு பாவமான காரியத்தை செய்கிறபடினால அவர்கள் தேவ மகிமையை அற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவ மகிமையை விட்டு விலகினவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன்? தனக்கு சொந்தமான காரியத்துக்கு விருப்பப்பட்டதுனால. அது முதல் காரியம். தேவனுடைய அன்பை விட்டு தனக்கானது, தனக்கு ஆதாயம் கொடுக்கிறதை நாடி போகிறது தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக இருந்தார்கள். அதான் கோமேருக்கு அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியாக இருந்தார்கள். ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகினார்கள்.
தனக்கானதை அவர்கள் சம்பாதித்துக் கொள்ளும்படியாக, தனக்கானதை அவர்கள் ருசிக்கும்படியாக அவர்களை விட்டு விலகினதை நம்ம பார்க்கின்றோம். அதுதான் இஸ்ரவேலர்கள், கர்த்தருடைய ஜனங்கள் தேவன் மேலே வைத்த அன்பு. அன்பே இல்லாத நிலையில் மற்றதை நாடி போனார்கள் தேவனை விட்டு. ரெண்டாவது காரியத்தை நம்ம பார்க்கின்றோம், தேவனுடைய நித்திய அன்பை நம்ம இந்த வேலையில் பார்க்க போகின்றோம். முதலாவது காரியத்தை நம்ம பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களின் அன்பு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின அன்பாக இருக்கிறது. தேவ மகிமையை அவர்கள் நாடவில்லை. இப்பொழுது இரண்டாவது பகுதியிலே நம் ஆண்டவராகிய தேவன் எப்படியாக நம்ம மேலே நேசத்தை வைத்திருக்கிறார், நம் ஆண்டவராகிய தேவன் நம்ம மேல் எப்படியாக தன்னுடைய அன்பை நமக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு பார்க்க போன்றோம். செகண்ட் பார்ட் இஸ் சாப்டர் 3 மூன்றாவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய சமூகம் அவருடைய இணையில்லாத அன்பு, இடைவிடாத அன்பு, எவர்லாஸ்டிங் லவ், இட்டர்னல் லவ், பிரியாத அன்பு, முழுமையான அன்பு, அதை குறித்து தான் ஆண்டவராகிய தேவனுக்கு வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கின்றோம். இடைவிடாத அன்பு கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதாக நம்ம பார்க்கின்றோம். God's everlasting love embraces Israel to display His glory. அவருடைய முழுமையான அன்பை அவர்கள் நாடி வருவதனால தேவனுடைய மகிமையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களாம். பார்ப்போம், மூன்றாவது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். அதுக்கு முன்பாக நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மூன்றாவது அதிகாரம் 1வது வசனம் நான் வாசிக்கின்றேன். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவர்களும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை சேர்த்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். யாருக்கிட்ட சொல்றாரு? ஓசியா கிட்ட. யாரை குறித்து சொல்லுகின்றாரு? தன்னுடைய மனைவி கோமேரை குறித்து. ஆண்டவராக தன் அன்பை எப்படி பாராட்டுகிறார்? நீ விட்டு விலகினாலும் கூட நான் உன்னை மறுபடியும் என்னோடு சேர்த்துக் கொள்வதற்காக என்னுடைய இருதயம் துடிக்கிறது. நீங்கள் பாவக்காரியத்துக்குள்ளாக இருந்து அதிலிருந்து விலகி வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய அன்பு, அந்த நிரந்தரமான அன்பு, அவருடைய நித்திய அன்பு தன்னுடைய ஜனங்களை அழைக்கிறதை நமக்கு பார்க்கின்றோம். இதுதான் தேவனுடைய அன்பு. பிரியமானவர்களே, நம்ம விலகி போனாலும் கூட நம்ம மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிருஷ்டிகள் தனக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் நமக்காக 2000 வருஷங்களுக்கு முன்பாக கல்வாரியில் வந்ததை நம்ம பார்க்கின்றோம். That's what exactly it is. Our God's love is immense, everlasting. எப்பவும் முடியாத அன்பு, நித்திய அன்பு, நிரந்தரமான அன்பு, வாடாத அன்பு. அந்த அன்பிலே தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் அரவணைக்கிறத பார்க்கிறோம். விட்டு விலகினாலும் கூட ஓசையா, உன்னுடைய மனைவியை, உன்னை விட்டு விலகின மனைவியை, சோனம் போன உன்னுடைய மனைவியை மறுபடியும் நீ சேர்த்துக்கொள் போ என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் கடந்து போன தன்னுடைய மனைவியை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள ஓசியாவை இந்த வசனத்தில் அழைக்கிறது நம்ம பார்க்கணும். போயிட்டு கூட்டிட்டு வா என்று சொல்லுகின்றார். எப்படியாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை வளர்த்தாரு, ஏன் தன்னுடைய ஜனங்கள் விட்டு போனார்கள் என்பதை மோசஸுடைய கதையின் வாயிலாக, மோசஸ் வனாந்திரத்திலிருந்து செங்கடலை தாண்டி வந்தாங்க இல்லையா, அடிமத்தனத்திலிருந்து, அந்த கதையை இங்கே உச்சரிக்கிறதை நம்ம பார்க்கின்றோம். 16வது அதிகாரத்திலிருந்து 13வது அதிகாரத்துக்குள்ள நம்ம பார்த்தோமே என்றால் அது வழங்கணும். இருந்தாலும் நம்ம ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசிப்போம். 16வது அதிகாரத்தில் 1வது வசனம் எப்படியாக ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டார் என்பதை நம்ம பார்க்கின்றோம். நான் வாசிக்கின்றேன். 11வது அதிகாரத்தில் 1வது வசனம். இஸ்ரவேல் இளைஞனாயிருந்த போது நான் அவனை நேசித்தேன். வாசகம் சொல்கிறது, எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். வாலிபனாக இருக்கும் பொழுது நான் அவனை நேசித்தேன். நீங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நான் உங்களை வரவழைத்தேன். அதெல்லாம் மறந்துட்டீங்களா? நான் இவ்வளவு அன்பு பாராட்டினேனே, அதெல்லாம் விட்டு ஏன் விலகுனீங்க என்று சொல்லப்பட்டிருக்குது. 2வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 11வது அதிகாரம் 2வது வசனத்தில், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். அழைத்து தேவனை விட்டு விலகி போய்விட்டார்களாம். அவர்கள் மனுஷன் பாருங்க எந்த நிலையில கர்த்தரை விட்டு விலகுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே அனுதினமும் அவரை விட்டு விலகுற சூழ்நிலை நிறைய வரலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களை விட்டு விட மாட்டேன். நீங்கள் என்னை நோக்கி பாருங்கள், என்னுடைய மகிமையை தெரியுங்கள், என்னுடைய பரிசுத்தத்தை நீங்கள் நாடி வருங்கள், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். அந்த ஆசீர்வாதத்திற்கு பிறகு நம்ம பார்ப்போம். மறுபடியும் 3வது வருஷத்துக்குள்ளாக நான் கடந்து வருகின்றேன். 2வது வருஷத்துக்கு பிறகு 3வது வருஷத்துக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். நாம் எப்பிராயீமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமற் போனார்கள். எப்ராஹீமை நான் கைப்பிடித்து பழக்கினேன், என் கரம் பிடித்து என்னுடைய ஜனங்களை நான் வழி நடத்தினேன், என்னுடைய கரத்தை நீட்டு அவர்களை தாங்கி வந்தேன். ஆனாலும் என்னுடைய கரத்தை விட்டு அவர்கள் நழுவி போய்விட்டார்கள். என்னுடைய மகிமையை விட்டு அவர்கள் விலகி விட்டார்கள். எனக்கானது செய்யாதபடிக்கு அவர்கள் விலகி விட்டார்கள் என்று சொல்லி அடுத்த பகுதி, அந்த வசனத்தின் மறுபகுதி சொல்கிறது, தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போயிட்டாங்களே,
நான் அவர்களுக்கு குணத்தை கொடுக்கிறேன், அவரை நான் சீர்படுத்துகிறேன், அவருக்கு பரிகாரி நான் இருக்கிறேன். அதை விட்டு அவங்க மறந்துட்டாங்களே. செங்கடலை பிளந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு நான் உங்களை அழைத்து வந்ததையும் மறந்துட்டீங்க. நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் கை கொண்டு அதிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வைத்திருக்கின்றேன். கரம் பிடித்து வழி நடத்தி வந்தேன், அதையும் நீங்கள் மறந்துட்டீங்க. அது மாத்திரமல்ல, நான் தான் உங்களை குணமாக்கினேன் என்பதை நீங்கள் மறந்துட்டு விலகிட்டீங்களே. அந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கூட நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார். I will never forsake you. I will come back again. Because நான் உங்களுடைய நேசனாக நான் இருக்கின்றேன், உங்களை கைவிடாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி வாசகத்தை நான் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, that's the love of God. அதுதான் தேவனுடைய அன்பு. நம்முடைய அன்பு கோமேர் போல கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகிறது. ஓசையை விட்டு கோமேர் எப்படி பிரிந்து போனாலோ அதே போல நம்மளுடைய அன்பு போகலாம். ஆனால் தேவனுடைய அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பிலே தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் மறுபடியும் தன்னுடைய நேசகுமாரன் நமக்கு கொடுத்தது போல எங்கும் அதை தான் அவர் சொல்லுகின்றார். இதை தான் செய்கின்றாரு. ஓசியாவை பார்த்து தன்னுடைய மனைவி போனம் போனாலும் கூட நீ கூட்டிட்டு வா, என்னுடைய அன்பை பாராட்டு என்று சொல்லிக்கிட்டு தேவனானவர் தன்னுடைய அன்பை இப்படியாக வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கின்றோம். அது இரண்டாவது காரியமாக தேவனுடைய நிரந்தர அன்பை நம்ம பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, மூன்றாவது காரியமாக நம்ம பார்க்கின்றோம். இதன் வாயிலாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம பாவத்தை எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய மகிமையை நாடி வரும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொல்லி ஓசையா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 14வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். என்னோட சேர்ந்து பிரட்டிக் கொள்ளுங்கள். Turn with me chapter 14 of book of Hosea. ஆண்டவராகிய தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கின்றார். God is promising to bless Israel, his people. When the glory is sought, you will be blessed. தேவனுடைய மகிமையை நாடி நம்ம வரும் பொழுது ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதம் நம்மளே நிலைத்திருக்கிறது என்று சொல்லி 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கணும். பெரியமானவர்களே, 16வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அவரை நம்ம நாடி வர வேண்டும் என்றால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. முதல் 3 வசனத்தை நம்ம பார்த்தோமே, ஆனால் 3 வசனத்தை சொல்கிறது, நீங்கள் மனதுருகி உடைக்கப்பட்டவர்களாக, with a contrite heart return to me. மன்னன் திரும்பி என்னிடத்தில் நீங்கள் வாருங்கள், வருந்தி வாருங்கள், என்னுடைய சமூகத்தை தேடி வாருங்கள், நீங்கள் இரக்கம் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி முதல் 3 வசனத்தை நம்ம வாசிக்கின்றோம். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், அழைப்பை கொடுக்கின்றார். என்னுடைய மகிமையை தேடி நீங்கள் வாருங்கள், என்னுடைய பரிசுத்தத்தை நாடி நீங்கள் வாருங்கள். என் பரிசுத்தத்துக்கு முன்பாக எதுவுமே கிட்ட வர முடியாது. அந்த முழுமையை தேவனுடைய பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் அழைக்கின்றார். மறுபடியும் மனது உடைக்கப்பட்டு உடைந்தவர்களாக மனது உருக்கத்தோடு அறிக்கையிடுங்கள் உங்களுடைய பாவங்களை, என்னை நோக்கி நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக தேவன் ஒரு அழைப்பு இங்கே கொடுக்கறத பார்க்கின்றோம். 3 வசங்களை அதை நம்ம பார்க்கின்றோம். மறுபடியும் நீங்கள் திரும்பி வரும் பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about the conversion, the confession and the contrition. So you are supposed to appear to him, return to him with a contrite heart, confessing your sin and return to him, so you will experience his glory. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். விலகி போனாலும் கூட மறுபடியும் நீங்கள் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லி எந்த விதத்தில் கோமேரை தன்னுடைய சமூகத்துக்கு முன்பாக மறுபடியும் தேவன் அழைக்கின்றாரோ அதே தேவனானவர் இந்த வேளையில் நம்மையும் அழைக்கின்றார். எதெல்லாம் நம்மை விட்டு விலகிடுச்சோ அதை நீங்கள் யோசிக்காதபடிக்கு, எதெல்லாம் நான் கஷ்டத்துக்குள்ளாக வருகிறேனே என்று சொல்லிட்டு இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது என்று நம்ம யோசிக்காதபடிக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக என்ன பிரியமானவர்களை செய்ய வேண்டும் என்றால், நாம் மனதுருகினவர்களாக வரும் பொழுது, மனம் நொந்து போன நிலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும் பொழுது தேவனான பெருக்கமான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றார். நம்முடைய கண்களுக்கு எட்டாத, நம்முடைய சிந்தைக்கு எட்டாத ஆசீர்வாதத்தை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கின்றார். உலகத்தை விடுங்கள், என்னுடைய மகிமையை தேடி நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் பெருக பண்ணுகின்றேன், எனக்கு ஆசீர்வாதத்தை நான் கூட்டி தருகிறேன் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. எல்லாம் போனது போல இருந்தாலும் கூட நான் உங்களை விட்டு போகவில்லை, நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கின்றேன். நீங்கள் மறுபடியும் திரும்பி வாருங்கள். எல்லாம் இழந்து விட்டேன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட வாழ்க்கையில எல்லாம் போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. இந்த அழுத்தமான சூழ்நிலையில் மறுபடியும் 1 மாதத்துக்கு நம்முடைய MCO தள்ளப்பட்டிருக்கிறது. நடமாட்டத்தில் கொஞ்சம் கட்டுப்பட்டுக்குள்ளாக நம்ம இருக்கிறோம். இன்னும் 1 மாதம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த காலங்களிலும் கூட இன்னமும் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது போல நமக்கு இருந்தாலும் கூட ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் செய்து போராடுகிற தேவனாக இருக்கின்றார். நமக்காக யுத்தம் செய்து கர்த்தராகிய தேவன் நமக்கு வெற்றியை சிறக்க செய்கின்றார். நம்ம வாழ்க்கையை பார்ப்போமே, தானியேலுடைய வாழ்க்கையை பார்ப்போம். எப்படி இருந்த ஒரு நபர் கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தத்திலே நாடி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் நேபுக்கத்நேசர் மத்தியில் உயர்த்தினதை நம்ம பார்க்கின்றோம்.
அந்நிய தேசத்திலே ஆண்டவராக தேவன் தானியேலை உயர்த்தினார். யோசேப்பை நம்ம பார்ப்போம், எங்க தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்பட்டான். எந்த தேசத்தில் இருக்கிறான்? கானான் தேசத்தில் இல்லை, தன் கண்களுக்கு அப்பாற்பட்ட எகிப்து தேசத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக உத்தமமாக இருக்கும் பொழுது, அவருடைய பரிசுத்தத்தை நாடி வரும் பொழுது, அவனுக்காகவே யோசேப்புக்காகவே சூழ்நிலை ஆண்டவராக தேவன் மாற்றி கொடுக்கின்றார். அந்த கஷ்டமான பாதைக்குள்ளாக போகும் பொழுது ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அந்த கஷ்டமான பாதைக்குள்ளாக போகும் பொழுது தானியேலோடு ஆண்டவர் இருந்தார். பரிசுத்தத்தை நாடி கர்த்தருடைய மகிமையை நாடி போகும் பொழுது ஆண்டவராக தேவன் சுற்றி இருக்கிற சூழ்நிலையை மாற்றி அவர்களுக்காக யுத்தம் செய்தது போல அங்கே காணப்படுகிறது. அதே தேவனானவர் இங்கும் சொல்லுகின்றார், நீங்கள் விட்டுட்டு வாங்க, நான் உங்களுக்கானதை எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதான் பார்க்கின்றோம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நம்ம மத்தியில் இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். என்னோட பிரட்டி கொடுங்க. 4வது அதிகார வசனத்திலிருந்து 8வது வசனம் வரலாம். From verse 4 to verse 8. The blessings that you will receive if you seek God's glory. You may have done a lot of things which is not pleasing in the eyes of God, but God is giving you an invitation now. அவருடைய சமூகத்தை விட்டு நிறைய காரியத்தை விட்டு நம்ம விலகி போயிருக்கலாம், அது கடந்த காலம். இப்பொழுது ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அழைக்கின்றார். ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய மகிமையை தேடி வாருங்கள், என்னுடைய பரிசுத்தத்தை தேடி வாருங்கள், என் போல் நீங்கள் பிரகாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் நிறைய இருக்கிறது என்று சொல்லி இஸ்ரவேலர்களின் மத்தியிலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு போனதின் சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் அழைப்பின் நிமித்தமாக இப்படியாக கொடுக்கிறது நம்ம பார்க்கின்றோம். என்னென்ன செய்யறாருன்னு நான் வாசிக்கின்றேன். வசனம் 4 துவங்கி 8 வரை நம்ம வாசித்தோம். சில காரியத்தை பார்க்கலாம். 4வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், உங்களுடைய சீர்கேட்டை நான் குணமாக்குவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God says he will renew the land and transplant you back to your home. நீ மறுபடியும் இழந்ததிலிருந்து நான் மறுபடியும் சேர்த்துக் கொள்கிறேன் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சீர்கேட்டை நான் குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் நான் சிநேகிப்பேன், என்னுடைய அன்பை நான் பொழிவேன், என்னை நாடி வந்தவர்களை நான் திக்கட்டவனாக விடமாட்டேன், நான் என்னுடைய அன்பை என்னுடைய சிநேகிதத்தை நான் காட்டுவேன் என்று சொல்லி 4வது வசனத்தில் நான் பார்க்கின்றோம். 5வது வசனத்தில் நான் பார்த்தோம். அந்த 5th verse it says, I will make you prosper again with gifts. நான் மறுபடியும் உன்னை என்ன தெரியுமா செய்வேன்னா, நான் புதுப்பிக்க மாட்டேன், உன்னை நான் ரிஃப்ரெஷ் பண்ணுவேன். வாசகத்தை நம்ம பார்க்கின்றோம். பனியை போல் நீ இருப்பாய், பனி போல இதமான குளுமையான ஒரு சூழ்நிலை போல உன்னுடைய வாழ்க்கையை நீ பனியை போல் இருப்பாய், புஷ்பத்தை போல் மலர்வாய், பூக்களை போல நீ அழகிலே நீ வளருவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லிபினனை போல வேரூன்றி நிற்பான், அசைக்க முடியாது, வேறு அவ்வளோ ஆழமாக இருந்து cedar of Lebanon, the root will be deep into the ground. ஆழமான விதத்தில் தான் வேரூன்றி இருக்குமா லிபினன் மரம். அதே போல் நான் நீ அசைக்காத அளவுக்கு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கின்றார். பனியை போல இருப்பாய், பூவை போல அழகாக இருப்பாய், யாரும் அசைக்க முடியாத அளவு ஆழமாக நீ இருப்பாய், என்னுடைய மகிமையை நீ தேடிவா, நான் இவ்விதமான ஆசீர்வாதத்தை உனக்கு நான் தருவேன் என்று சொல்லுகின்றார். Let's seek God's glory. These are the blessings that God has in store for those who return to Him. அதை பார்ப்போம், மறுபடியும் பார்ப்போம். 6வது வசனத்தை 7வது வசனம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு வைத்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். பிரியமானவர்களே, I will offer care and abundance, rebirth and new reputation. இழந்ததை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுக்கின்றேன். கோமியருடைய வாழ்க்கையில தான் ஆண்டவராகிய தேவன் ஓசையை போயிட்டு திருப்பி அழைக்க வரும் பொழுது ஆண்டவராகிய தேவன் சொல்றார், இதெல்லாம் நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனமே, என்னுடைய மக்களே, பாவ வாழ்க்கையை விட்டு நீங்க விலகி வாருங்கள், நான் உங்களை மறுபடியும் அணைக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு பலத்தை தருகின்றேன், உங்களை அரவணைக்கின்றேன், நீங்க பனியை போல் இருப்பீர்கள், புஷ்பங்கள் போல அழகாக மலர்வீர்கள், வேரூன்றி இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, மறுபடியும் வசனத்தை வாசிக்கும் பொழுது 6, 7 நான் வாசிக்கின்றேன். வசனம் 6 நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் ஓங்கி படருவீர்களாம், you will be spreading forth. ஓங்கி படர்வீர்கள், உங்களுடைய எல்லை விரிவாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போல் இருப்பாய், you will be blooming like the olive tree. ஒலிவ மரத்தை போல் நீர் அலங்காரமாய் இருப்பீர். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தில் மறுபகுதியில் நீர் லிபினனுடைய வாசனையை போலவும் இருப்பான், மற்றவர்களுக்கு நீ வாசத்தை கொடுப்பாய், உன்னுடைய மகிழ்ச்சியை மற்றவர்கள், உன்னுடைய ஆசீர்வாதத்தை, உன்னுடைய தன்மைகளை நீ மறுபடியும் மற்றவர்களை பகிர்ந்து கொள்கிற அளவிலே நான் உங்களை உயர்த்துவேன். இப்பொழுது நீ மாத்திரமல்ல, உன்னை சார்ந்தவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்றது நம்ம பார்க்கின்றோம். வாசனை போல நீங்கள் அழகாக மனம் வீசுவீர்கள், நீங்கள் அழகாக தோன்றுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தம், உம்முடைய நிழலில், வாசகத்தை பார்க்கும் பொழுது அழகாக புகப்பட்டிருக்கிறது, உம்முடைய நிழலில் குடியிருக்கிறவர்கள் மறுபடியும் திரும்புவார்கள். எதெல்லாம் உங்களை விட்டு விலகிச்சு போனுச்சுன்னு நீங்க நினைக்கிற அந்த உறவெல்லாம் மறுபடியும் பலப்பட்டு வரும், உம்முடைய விளைச்சல்களும் ஆசீர்வதிக்கப்படும்.
இப்போ ஒருவேளை விளைச்சல் நம்ம கையில் இல்லை, நம்ம என்ன செய்யறோம்னா இப்போ நம்ம உழைக்கிறது இல்லை போயிட்டு வயலில். ஆனாலும் கூட ஆண்டவராக என்ன தெரியுமா சொல்றாருன்னா, உன்னுடைய பொருளாதார நிலையை நான் உயர்த்துவேன், உன்னுடைய விளைச்சலை நான் உயர்த்துவேன், அதனால உன்னுடைய பொருளாதார நிலையை நான் உயர்த்துவேன். அது நம்ம கண்களுக்கு ஒருவேளை எட்டாமல் நம்ம சிந்தைக்கு பார்க்க முடியாததாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக தேவன் அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவர் மகிமையை தேடி வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிற நமக்கு சிந்தைக்கு எட்டாத அளவில் ஆண்டவராக தேவன் நமக்கு அழகான விதத்திலே ஆசீர்வாதத்தை கூட்டிக் கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, வெட்டு விலகின காலம் இருக்கலாம், கர்த்தருடைய சமூகத்துக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த காலங்கள் இருக்கலாம். ஆண்டவராக இயேசுவின் தன்னுடைய ஜனங்களை மறுபடியும் ஏற்றுக்கொள்ளும்படியாக, மீட்டுக்கொள்ளும்படியாக ரட்சிப்பின் பாத்திரத்தை தன்னுடைய கரத்திலே தாங்கிக் கொண்டு நமக்காக கல்வாரியிலே வந்து என்றும் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கின்றார். இன்னும் நமக்காக பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் முதல்ல இடத்துக்கு போறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 14வது அதிகாரத்தை நம்ம வாசிக்கின்றோம். நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருப்பீங்கன்னு என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக பிரியமானவர்களே, அவருடைய மகிமையை, ஒரு பரிசுத்தத்தை தேடி போகும் பொழுது ஆண்டவராகிய தேவன் இப்படியாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். 3 காரியத்தை நம்ம பார்த்தோம் பிரியமானவர்களே. முதலாவது காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் தனக்கானதை, என்னுடைய நேசர் எனக்கு எதை கொடுக்கிறாரோ எனக்கானதை நான் தேடி நான் போனேன். ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படி இல்லை, இடைவிடாத அன்பு, நித்திய அன்பு, நிரந்தர அன்பு, தி எவர்லாஸ்டிங் லவ் ஆஃப் காட். அதை நம்ம பார்த்தோம். அந்த எவர்லாஸ்டிங் லவ், அதாவது நிரந்தரமான அந்த அன்பை நாடி போகும் பொழுது அதன் பிரகாரமாக தேவனுடைய மகிமையை நாடி போகும் பொழுது அது பிரகாரமான ஆசீர்வாதத்தை 14வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். எல்லா சூழ்நிலையும் ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். இப்படிப்பட்ட தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் இந்த மன சூழ்நிலை வரும் பொழுது, அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனாலும் கூட சூழ்நிலையை நமக்காக மாற்றி ஜெயம் கொள்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் செய்வதாக இருக்கின்றார். ஸோ அந்த சிந்தையோடு இந்த அழுத்தமான இந்த காலங்களில் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக, கர்த்தாவே உம்முடைய மகிமையை தேடி நான் வருகின்றேன், உம்முடைய முழுமையை தேடி நான் வருகிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்க நாம் கற்றுக்கொண்டுமே. ஆனால் தேவனானவர் நம்முடைய சிந்தைக்கு எட்டாத அளவில் ஆசீர்வாதத்தை கூட்டி கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவார். சீர்கேட்டை எடுத்து போடுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் செலுத்திருப்பீர்கள், நீங்கள் படர்ந்து வளர்வீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. எப்பொழுது? மனம் திரும்பி நீங்கள் வரும் பொழுது, உடைந்த நிலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்த நிலையில் வரும் பொழுது, கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறோமே, விளங்க மாட்டேங்குது, ஏன் இப்படி கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லி அந்த வருகிற அந்த சூழ்நிலையும் கூட ஆண்டவராகிய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவராக இருக்கின்றார். முடிவாக நான் சொல்கிறேன், பாவம், sin against God disregards God's glory. பாவம் தேவ மகிமையை புறக்கணிக்கிறது. புறக்கணிக்கப்பட்ட மக்களாக நாம் இருந்தோமே ஆனால் அழிவை தான் நம்ம தேடி போகின்றோம். கோமேருடைய வாழ்க்கையில் தான் நடந்துச்சு. அந்த அழிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நாம் தேடும் பொழுது அந்த அழிவிலிருந்து நாம் தப்பிக்கப்பட்டு அவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கின்றோம். Disregarding God's glory brings destruction. Destruction is restored when you seek God's glory. Seeking God's glory brings about transformation of life, and transformation of life glorifies God. எப்பெல்லாம் நம் மனதிலே உடைந்து அவருடைய சமூகத்துக்கு போகிறோமோ அப்பொழுது ஆண்டவராகிய தேவன் நம்மை அரவணைத்து மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட மகளாக நம்மை உருவாக்கி ஆண்டவராகிய தேவன் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக உயர்த்துகிறவராக இருக்கின்றார். அந்த தேவன் இன்னும் இப்பொழுது நம்மோடு இருக்கின்றார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்ம வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, அந்த வேளையிலே உம்மை நாங்கள் விலகி போயிருந்த காலங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தாவை மீண்டு கொண்டு வரும்படியாக எங்களுக்கு ஒரு அழைப்பை நீ கொடுத்திருக்கின்றீர். உடைந்த நிலையிலே நாங்கள் இருந்தாலும் கூட, ஆகாது, முடியாது, தெரியாது என்ற ஒரு சூழ்நிலை நாங்கள் இருந்தாலும் கூட, ஆண்டவரே, நீ எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கின்றீர். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை நீ எங்களுக்கு கட்டளையிட்டு அவர் வாயிலாக நாங்கள் பலப்பட்டவர்களாக இருக்கும்படியாக கர்த்தாவே எல்லா ஆலோசனையிலும் எங்களை நீ பக்குவப்படுத்தி வழிநடத்தி வருகிறீர். அதற்காக நன்றி அப்பா. இந்த வேளையிலும் நாங்கள் எங்களுடைய ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து வருகின்றோம். எங்களுடைய முன்பாக இருக்கிற காரியங்கள் நிறைய எங்களுக்கு விளங்காத காரியமாக இருக்கலாம். ஆனாலும் உண்மை நாங்கள் நாடி வரும் பொழுது சூழ்நிலையை எங்களுக்காக மாற்றி கொடுத்து ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் சுவாமி. எந்த விதத்திலே தானியேலுடைய வாழ்க்கையில் நீ இடைப்பட்டீரோ, எந்த நிலையிலே யோசேப்புடைய வாழ்க்கையில் நீ இடைப்பட்டு சூழ்நிலை மாற்றி உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீ ஆசீர்வாதத்தை கூட்டி தந்தி உயர்த்தினீரோ, அதே நிலையிலே எங்களையும் கர்த்தாவை நோக்கி பார்க்க வேண்டும் படித்து வைக்கின்றேன். பாவமானது எல்லாவற்றையும் விலகி கர்த்தாவை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக பரிசுத்தத்தை மாத்திரமே நாங்கள் நாடுகிறவர்களாக எங்களை ஆசீர்வதியும் அப்பா. உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக தேவ மகிமையை நாடுகிறவர்களாக எங்களை நீ சுத்திகரித்து ஆளாக்க வேண்டும் படித்து வைக்கின்றேன். பரிசுத்தத்தையே நாடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட ஆசீர்வதியும்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அனைவரும் சுகமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நம்மளுக்கு 3 அறிவிப்புகள் இருக்கிறது. அந்த அறிவிப்புகளை நான் உங்களோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது அறிவிப்பு தசம பாகங்கள் மற்றும் காணிக்கை குறித்து. அநேகர் தசம பாகங்களும் காணிக்கைகளையும் ஆன்லைன் மூலியமாக நீங்கள் சபைக்கு செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் செய்யாமல் இருப்பவர்கள், அதை செய்யணும் என்று ஆசைப்படுகிறவர்கள், நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நம்மளுக்கு உங்களோட தசம பாகங்களையும் காணிக்கையும் நீங்கள் எங்களிடம் செலுத்தலாம். டிஎம்சி ஜிலாப்பாங்கில் உள்ளவர்கள் மேல் விவரத்துக்கு திருமதி சிசிலியா செல்வநாதனையும், டிஎம்சி தாசியில் உள்ளவர்கள் குமாரி ரேணுகாவையும் நீங்கள் அணுகுனா அவங்க உங்களுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுவார்கள். அதன் பிரகாரம் நீங்கள் உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கையும் நீங்கள் சபைக்கு செலுத்தலாம். அது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் விசிட்டேஷன், சந்திப்பை குறித்து. வருகிற வாரம் தொடங்கி போதகரும் நானும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இது எப்படி நம்ம இந்த சந்திப்பு நடைபெறும் என்றால், ஒரு தாமானில், அதாவது 2 அல்லது 3 குடும்பம் ஒரு தாமானில் இருக்கும் பொழுது நம்ம அந்த குடும்பத்தை சந்திக்க இருக்கிறோம். சின்ன குடும்பமாக இருந்தால் நம்ம 3 குடும்பத்தை ஒரேடியாக சந்திப்போம். அது கொஞ்சம் பெரிய குடும்பமாக இருந்தால் நம்ம 2 குடும்பமாக சந்திக்க இருக்கிறோம். இதை குறித்து நாங்கள் முன்கூட்டி உங்களுக்கு அறிவித்து விடுவோம். இந்த குடும்பத்தை சந்திக்க இருக்கிறோம் என்று நாங்கள் முன்கூட்டி உங்களுக்கு அறிவித்து விடுவோம். அதன்படி நீங்கள் மற்ற காரியத்தை நீங்கள் செய்யலாம். வருகிற வாரம் துறையில் உங்களுக்கு விசிட்டேஷன் இருக்கும். நம்ம கால் பண்ணி அதை உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் எப்படி அது நடைபெற போகிறது என்று. மூன்றாவது காரியமாக, வருகிற வாரம் தொடங்கி நம்மளோட சபை அலுவலகம், நம்ம சர்ச் ஆஃபீஸ் 9:30 தொடங்கி 12:30 வரை நம்மளோட சர்ச் அலுவலகம் திறந்திருக்கும். உங்களுக்கு காரியம் ஏதாச்சும் பேச வேண்டும் என்றால் நீங்கள் போதகரும் என்னையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் இருவரும் அந்த சபை அலுவலகத்தில் சர்ச் ஆஃபீஸில் தான் நம்ம இருப்போம். மற்றும் உங்களுக்கு தேவையான காரியத்தை நீங்கள் எங்களோடு தொடர்பு கொண்டு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். இது 3 முக்கியமான அறிவிப்புகள் தான் சொல்ல வந்தேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த MCO காலகட்டத்தில் நம்ம இன்னும் அதிகமாக ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிப்போம். விகசிக்கிறதில் எல்லா காரியமும் சுமூகமாக நடைபெறும் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஷலோம். ஜெபித்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட உம்முடைய பிள்ளைகள் உமக்காக செலுத்தின தசனபாகம் காணிக்கைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆசீர்வதித்து பயன்படுத்தும். இந்த காணிக்கையை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை, உம்முடைய ஊழியத்தை அதிகமாக செய்ய கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து குடும்ப தேவைகளை நீ சந்திக்க முடியாது சொல்லியிருக்கோம். தொடர்ந்து எங்களை எல்லாரும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல மெய்ப்பனாக இருந்து எங்களை தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உன்னதமான கரம் ஒவ்வொருத்தர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும், ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இருந்து தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தணும் என்று ஜெபித்து உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரமும் மறக்காதே. Thank you. God bless you.